செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். எவ்ரி மந்த், எவ்ரி இயர். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிச்சதெல்லாம் செலவு தான் பண்ணியிருக்குமே தவிர, இந்த செலவுகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி. என்னவெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி, இது எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னா நிச்சயமாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மூணு விஷயம் பண்ணணும். நம்பர் 1, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு லிஸ்ட் எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சேலரிடாக இருக்கலாம். எவ்ரி மந்த் என்ன சேலரி கிடைச்சதுக்கப்புறம் என்னவெல்லாம் செலவு பண்ணுவீங்களோ அதை ஒரு லிஸ்ட் எழுதுங்க. ஒரு கேட்டகரியாக பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் க்ராசரிஸ் எல்லாம் மளிகை சாமான் நிறைய வாங்குறீங்க, அது க்ராசரிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அதை லிஸ்ட் பண்ணிடுங்க. எத்தனை ரூபா அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிக்கிறீங்க, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்குது, அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சினிமா போகிறீங்க, அதுக்கப்புறம் கிளாத்ஸ்லாம் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பீங்க, காருக்கோ பைக்குக்கோ இல்லை வீட்டுக்கோ. அப்புறம் சேவிங்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படி எல்லா செலவுகளையும் ஒரு முதல்ல கேட்டகரி பண்ணுங்கள். எந்தெந்த செலவுகளுக்கு எத்தனை ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த கேட்டகரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது முதல் வேலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 20,000-30,000 சேலரி சம்பாரிச்சிருக்கீங்கன்னா 20,000-30,000 எதில் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இது முதல் வேலை. செகண்ட் திங், இப்போது நம்ம செலவுகளிலே எழுதிட்டோம். ஸோ என்ன அமௌண்ட் என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். சேம் அமௌண்ட்டை நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செலவு பண்ணீங்களோ அதுலேயே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, ஒரு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க. இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் ஒரு 6,000 ரூபா கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சேம் மாருதி சுசுக்கி அப்படிங்கிற ஒரு ஷேர் மேலே நீங்கள் அதே 6,000 ரூபா நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க, மாதம் ஒரு 3,000 பெட்ரோல் அடிச்சிருக்கீங்கன்னா இந்தியன் ஆயில் இல்லை பாரத் பெட்ரோலியம் அந்த கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை நீங்கள் மூவி போட்டிருக்கீங்க, மூவி போகிறீங்க, எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு மாதம் 3,000 ரூபா செலவாகுது அப்படின்னா இன்னொரு 3,000 ரூபாய்க்கு ஐநாக்ஸ் ரிஷர் இந்த மாதிரி மூவி ரிலேட்டட் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த பர்டிகுலராக நீங்கள் ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறீங்க, அந்த பிராண்டு ஸ்டாக்கில் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அந்த கேட்டகரியில் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டூத் பேஸ்ட்டு, பாண்ட்ஸ் பவுடர், இப்படி வந்து சோப்பு நிறைய விஷயம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த க்ராசரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு 10,000 ருபீஸ் செலவாகுது அப்படின்னா இன்னொரு 10,000 ருபீஸ் எடுத்து ஐடிசி இல்லாட்டி ஹெச்எல்எல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. இது எவ்வளோ நாளைக்கு வாங்கி வைக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் அடுத்த ஒரு 5 வருஷம் நீங்கள் அதை பிளான் பண்ணி எந்த அமௌண்ட் செலவு பண்ணுறீங்களோ இந்த சேம் அமௌண்ட்டை ஸ்டாக்காக அதே கம்பெனி ஸ்டாக்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஏன் அதே கம்பெனி ஸ்டாக்காக வாங்கணும் அப்படின்னா, இதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள். ஸோ இந்த செலவுகள் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. சரி, இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா நம்மளும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருவோம். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி செலவுகள்லாம் திரும்ப கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடச்சிருக்கு. போன 5 வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது மேக்ஸிமம் எந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ஸ்டாக்ஸை மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மாருதி, நீங்கள் ஒரு கார் இஎம்ஐ கட்டியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1,500 ரூபா 5 வருஷத்துக்கு முன்னாடி 1,500 ரூபா இருந்திருக்கு. அது 9,700 வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ப்ராடக்ட் இல்லாத எங்கேயுமே கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஹிந்துஸ்தான் லீவர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு 570 கிட்டத்தட்ட 1,900 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு 5 வருஷத்தில். ஸோ இப்படி வந்து நிறைய கம்பெனிஸு, இப்போ டிவிஎஸ் எடுத்திங்கன்னா ஒரு பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, டிவிஎஸ் பைக்கோ இல்லை ஹீரோ ஹோண்டா பைக்கோ அப்படி வச்சுருக்கீங்கன்னா, டிவிஎஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ரூபாலேருந்து 775 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் க்ரோ ஆகிருக்கு
நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் உங்கள் ஃபினான்ஷியலில் எத்தனை மடங்கு நீங்கள் க்ரோ ஆகிருக்கீங்க? கண்டிப்பாக பெரிய லெவலில் இருந்திருக்காது. ஒரு மடங்கு இல்லை 2 மடங்கு இருந்திருக்கலாம். ஸோ 10 டைம்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஸ் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா 60லேருந்து 400 வரைக்கும் போயிருக்கு. இப்படி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மினிமம் 3லிருந்து 5 மடங்கு உங்களுக்கு மினிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சரி, இது எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்டகரியில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே கேட்டகரியில் தான் கிடைக்கும். அடுத்தது பேங்கிங் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பேங்க் ஷேர்ஸவே நீங்கள் வாங்கி வச்சுருங்க. ஸோ இட்ஸ் அ பிரில்லியன்ட் வே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து மினிமம் 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கு. 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ்னால் எவ்வளோ சார் அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா ஒரு வருஷம் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது 6வது வருஷம் குறைஞ்சபட்சம் 3 லட்சமாக தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. திருப்பி 1 லேக் எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 1 லேக் நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. இது ஒரு சைக்கிள் மாதிரி இது போய்கிட்டே இருக்கலாம். சரி, இது வந்து ரெகுலராக போயிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷம் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் 5 வருஷம் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்தியா இஸ் அ க்ரோயிங் கண்ட்ரி. அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. எல்லா ஸ்டாக் ரிலேட்டட் ஸ்டாக் மார்க்கெட் அதர் பிஸ்னஸ் எல்லாமே க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. நிச்சயமாக அந்த வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி கிராஃப்லாம் பார்த்து ஃபண்டமெண்டல்லாம் படித்து வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அத்தியாவசியமான செலவுகள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக் வாங்கிட்டால் போதும். கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின அறிவு இருந்தால் போதும். பேசிக்கான நாலேஜ். ஏன்னா நீங்கள் வந்து அதில் ரெகுலர் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ எந்த ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்டையும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்ஐபி முறையில் டோட்டலாக என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ த சேம் அமௌண்ட் அந்தந்த கேட்டகரியில் அந்தந்த மாதம் ஸ்டாக்காக வாங்கி வச்சுக்கிறீங்க. இது வந்து எவ்ரி மந்த் நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? ஒரு 5 வருஷம் வரைக்கும். இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் மார்க்கெட் பெரிய அளவில் கிராஷ் ஆகுது அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர முழுவதுமாக ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்ரி மந்த் வாங்கும்போது ஒரு தடவை வந்து ஸ்டாக் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, ஒரு தடவை 90 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, ஒரு தடவை 120 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க நீங்கள். ஸோ நிச்சயமாக அதை பற்றின கொஞ்சம் அறிவு உங்களுக்கு இருந்தால் போதும். ரெண்டாவது, இது முக்கியமாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட் போகிறதுக்கு பதிலாக இது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இன்னொன்று, இது மந்த் ஆன் மந்த் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் தான் பண்ணணும். ஒட்டுக்கா 1 லட்ச ரூபா இருக்குதுன்னு வாங்கி வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சிஸ்டமேட்டிக்கில் தான் நம்ம பண்ணணும். மூணாவது வந்து, எந்த அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டாக்காக வாங்கி வச்சுருக்கணும். இது நிச்சயமாக பண்ணியிருக்கணும். இல்லை இந்த மாதம் வந்து எனக்கு செலவு ஜாஸ்தியாகிடுச்சு சார், 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், என்னால் 2,000 தான் சேவ் பண்ண முடியுது அப்படிங்கக்கூடாது. 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபா நிச்சயமாக சேவ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நான் சொன்ன 3 மடங்கு 4 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள்லாம் முழுமையாக உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட்டோடு வரணும் அப்படின்னு சொன்னால் 3 விஷயம் தேவை. நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கேட்டகரி பண்ணி வச்சுக்கோங்க, நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற எனி புரோக்கர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கான டிமேட் அக்கௌண்ட் இன்றைக்கி எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஸ்டாக் புரோக்கர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் 5 வருஷம் நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. என்ன அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களோ அதே அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரி, இப்போ ஸ்டாக்கில் வந்து எனக்கு நிறைய அறிவு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை. ஒரு பேசிக்கான நாலேஜ், வெரி பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபண்டை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேலையை தவிர பெரிய வேலை கிடையாது. இப்போ இது வந்து ஒரு ஒன் டைம் ஒர்க் தான்.
எப்படி ஒர்க் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராசரிக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 4-5 ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூனிலிவர், அப்புறம் மேரிகோ, அப்புறம் ஐடிசி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான். இப்போ பேங்க்னு எடுத்துட்டிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்குது, எஸ் பேங்க் இருக்குது. இப்படி பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணால் பேங்க் அந்த லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா ஸ்டாக் ப்ரோக்கரே உங்களுக்கு கொடுப்பாரு. எவ்ரி மந்த் என்ன விலையில் இருக்கோ அதை எப்படி வாங்குறது அப்படின்னு கூட சொல்லிக் கொடுப்பாங்க. இது பேசிக்கான ஒரு நாலேஜ். உங்கள் செல்ஃபோனில் இருந்தும் கூட நீங்கள் எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிக்கலாம். இது பேசிக்கான ஒரு விஷயங்கள். இது உங்களுக்கு ஸ்டாக் ப்ரோக்கரே சொல்லிக் கொடுப்பாங்க.